ஹல்லேலூயா. சங்கீதம் 44வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 44வது சங்கீதம். கோராகின் புத்திரரில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறாரு? தேவனே, எங்கள் பிதாக்கள் நாட்களில், எங்கள் முற்பிதாக்கள் நாட்களில், எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகளில் நீங்கள் செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க எங்களுக்கு அறிவித்தாங்க. முந்தின காலத்தில் இருந்த தலைமுறைகள், எங்கள் பிதாக்கள், எங்கள் முற்பிதாக்கள்லாம் எங்களுக்கு நீங்கள் செஞ்சது எல்லாத்தையும் அறிவித்தாங்க. எங்கே செஞ்சதை அறிவித்தாங்க? எகிப்தில் செஞ்ச காரியங்கள், எகிப்தில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் குழியிலிருந்து, இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, இங்கே பார்வனுடைய அந்த கெட்டுகளிலிருந்து அடிமையாக இருந்து தேவன் எப்படிலாம் எங்களை விடுவிச்சார், எப்படிலாம் எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார், எப்படிலாம் செங்கடலை பிளந்து வழி நடத்தினார், எப்படிலாம் வனாந்தரத்தில் எங்களுக்கு மன்னாவை கொடுத்து அவர் போஷித்தார், இதெல்லாத்தையும் எங்களுக்கு கண்டவர்கள், பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணோம்? எங்கள் காதுகளால் கேட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது சபையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வேதத்தில் தேவன் செய்த காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் காதுகளால் தினந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. சபைக்கு அதுக்கு தானே வரோம். எதுக்கு? தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக, அதை வைத்து தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படியெல்லாம் செய்வார் என்பதை நான் விசுவாசிப்பதற்காக சபைக்கு வந்து என்ன பண்ணுறோம்? தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இங்கே தாவீது சொல்கிறார், இப்படிலாம் முற்பிதாக்கள் எங்களுக்கு நீங்கள் செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க ஆண்டவரே. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே 44வது சங்கீதம் 13வது வசனம், 14வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும், எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாகவும், ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்து நிமித்தமும், சத்துருவினுடைய சத்தமும், பழிவாங்குதலின் நிமித்தமும் என் லெச்சை நித்தமும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. என்ன சொல்கிறாரு தாவீது? என்னுடைய வெட்கம், என்னுடைய லெச்சை, என்னுடைய நிந்தனைகள் என் முகத்தை மூடுகிற அளவுக்கு என் வாழ்க்கை நிறைந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும், எங்களை பார்க்கிறவருக்கு பழமொழியாகவும் எங்களை வைத்தீரே ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற மனுஷன் பார்க்கும்போது நம்மளை ஒரு எடுத்துக்காட்டாக பழமொழியாக வச்சு சொல்லுவான். எங்களை பார்க்கிறவர் தலையை துளுக்கிற அளவுக்கு நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும், பழிவாங்குதல் நிமித்தமும் என் லெச்சை எனக்கு முன்பாக என் முகத்தை மூடுகிறது என்று ஒரு பெரிதான ஒரு அவமானத்தை இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு தாவீது? ஒரு அவமானம் என் முகத்தை மூடுகிறது கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அவமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்கள் தேவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவித்தாங்க. வனாந்திரத்தை எப்படிலாம் அந்த ஜனங்களை வழிநடத்தினாங்க, எப்படிலாம் என் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், என் தேவனால் என்னெல்லாம் செய்ய முடியும், அப்படி எல்லாத்தையும் எங்களுக்கு அறிவித்தாங்க. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து எனக்கே வெக்கமாக இருக்குன்னு தாவீது சொல்கிறார். சபைக்கு வந்து வேதாகமத்தை கையில் எடுத்து, பைபிளை கையில் எடுத்து, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கான்? என் வாழ்க்கை எனக்கே அவமானமாக இருக்குது. என் வாழ்க்கையை பார்த்த என் முகத்தை என்னாலே காட்டிக்க முடியல. அல்லேலூயா. நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. தாவீது சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, என் தேவனால் உயர்த்தப்பட்ட வாழ்க்கையில் நான் இருக்கிறேன்னு தைரியமாக நம்ம மூஞ்சை திறந்துக்கிட்டு போக முடியுமா? இல்லை,
என் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இன்னும் என் வாழ்க்கை அவமானத்தினாலும் துக்கத்தினாலும் இந்த போராட்டங்களினாலும் லட்சைகளினாலும் மூடப்பட்டு என்னுடைய முகத்தை காண்பிக்க முடியாத அளவுக்கு என் முகத்தை மூடி வைக்கிற நிலைமை தான் இன்னும் என் வாழ்க்கையில் இருக்குதான்னு சொல்லிட்டு என்னை நானே கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இங்கே கீழே 20வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், ஏன் என்னுடைய முகத்தை வெளியே காட்ட முடியல, ஏன் என்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா 20வது வசனத்தில் தாவீது அழகாய் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால். என்ன சொல்கிறாரு? எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனுடைய நாமத்தை கையெடுத்திருந்தோமானால். இங்கே என்ன நடந்துச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களும் அதைத்தான் பண்ணாங்க. அதை ஆண்டவர் சொல்லி 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 பாடத்தை கற்றுக் கொடுத்து இந்த ஜனங்களுக்கு வழி நடத்துகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் அதை பண்ணேன், வனாந்திரத்தில் அப்படி நடத்தினேன், அவங்களுக்கு வானத்தில் தேவதூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்தேன், இறைச்சி இல்லைன்னு கேட்டு சண்டை போட்டாங்க, வனாந்திரத்தில் காடைகளை கொண்டு அவர்களை போஷித்தேன், கடலுக்கு நடுவில் கடலை பிளந்து செங்கடல் நடுவில் அவர்களை கடந்து கொண்டு போனேன், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு போய் விட்டேன். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்கங்கள் வெளியே தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவனுக்கும் நமக்கும் என்றைக்குமே ஒரு மறைவான ரகசியம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தேவன் யார், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் யார், கடவுள் யார், என்னை பாவத்தின் குழியிலிருந்து மீட்டெடுத்த தேவன் யார், என்னை ரட்சித்த தேவன் யார், அவரால் என்ன பண்ண முடியும், அவர் என் வாழ்க்கையை எப்படி மாற்றி வச்சிருக்கிறாரு, எல்லாமே எனக்கு தெரியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி அவருக்கு முழுசாக தெரியும். என்னை உருவாக்கி என் நரம்புகள், என் தசைகள், என் தோள்கள், ஆண்டவர் சொல்கிறார், என் தலையில் இருக்கிற முடியை கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். அவருக்கு தெரியாமல் ஒரு முடி கூட என் தலையிலேருந்து கீழே விழுகிறது இல்லை, வசனம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு என்னை பற்றி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். என்னை பற்றி ஆண்டவருக்கு நல்லாவே தெரிஞ்ச அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறனால இங்கே தாவீது என்ன சொல்றார்? நாங்கள் எங்கள் தேவனை மறந்து, தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து அறியாதிருக்கிறாரோ? அல்லேலூயா. நான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தேனானால் ஒருவேளை அந்த உலகம் அதை பார்க்காம இருக்கலாம், நம்ம குடும்பம் அதை பார்க்காம இருக்கலாம், பெற்றோர்களை பார்க்காம இருக்கலாம், நண்பர்களை பார்க்காம இருக்கலாம். ஆனால் தேவன் ஆவியானவர் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர். அவருடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனுடைய நாமத்தை கையெடுத்திருந்தோமானால் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்தை மறந்து உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோமானால் அதை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருடைய நாமத்தை மறந்து, அவர் செய்த கிரியைகளை மறந்து, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மறந்து, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் அந்நிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து அந்நிய காரியங்களுக்கு நான் கையெடுத்திருந்தேனானால் அதை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. என்னை கொஞ்சம் நான் நிதானித்து பார்க்கணும். நான் என் தேவனுடைய நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனா, அந்நிய நாமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனா, உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனா, தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனான்னு கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அதை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் ஆராய்ந்து அறிஞ்சனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே சொன்ன மாதிரி என் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. அல்லேலூயா. சபையில் உட்காரும்போது நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். உண்மையிலே தேவனுடைய நாமத்தை முதலிடம் கொடுத்து, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனை மட்டும் வாரம் 6 நாட்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுடைய ஆலயத்தில், தேவ சமூகத்தில் உண்மையாக நான் நிற்கிறேன்னா என்னை கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். ஏன்னா நிதானித்து பார்த்து இல்லை வாரம் ஃபுல்லாக என் உலகத்துக்கு என் மனசுக்கு தகுந்த மாதிரி நான் ஓடிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையில் உட்கார்ந்துருக்கும்போது யோசித்து பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய வெட்கம் என்ன ஆகும்? என்னுடைய முகத்தை மூடும். என் வெட்கம் என்னுடைய முகத்தை மூடிடுச்சுன்னா என்ன ஆகும்? வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு தான் உட்காந்துருப்போம். வாயில் ஆராதனை வராது, துதி வராது, பாடல்கள் வராது, தேவனை துதிக்கக்கூடிய துதிகள் என் வாயிலிருந்து வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும்.
என் தேவனுடைய நாமத்தை தவிர வேறே நாமத்தை நான் கையெடுத்திருக்கேனா இல்லையா? என் தேவனுடைய நாமத்தை தவிர வேறே நாமத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேனா இல்லையா? என் தேவனுடைய நாமத்தை தவிர வேறே நாமத்தை நான் முதலிடத்தில் வைத்தேனா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. நம் தேவ ஆவியானவர் அனுதினமும் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற தேவன். நான் இருதயத்தில் என்ன நினைக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், என்ன சிந்திக்கிறேன், வாரம் ஃபுல்லாக நான் என்ன செய்கிறேன், நான் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன், எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறேன், எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டே இருக்கிறாரு. இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டார். விளைவுகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம், என்னுடைய வெட்கம் என்னுடைய முகத்தையே மூடிடும். அவர் எதுவுமே பண்ண மாட்டார். நான் நினச்சி பார்க்கும்போது, நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய லெச்சைகள், என்னுடைய வெட்கங்கள் என்னுடைய முகத்தை காட்டக்கூடியாத அளவுக்கு என்ன ஆயிரும்? வெட்கம் என்னுடைய முகத்தை மூடி போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் காலை தினம் விழுந்து ஜெபிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் காலையில் வேதத்தை வாசிச்சிருக்கீங்க? கரங்கள் உயராது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும். அதைத்தான் தாவீது அழகாக சொல்கிறார், என்னுடைய வெட்கம் என் முகத்தை மூடுகிறது. எத்தனை பேர் காலையில் பைபிளை வாசிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே தலையை குனிஞ்சிருவான். இதைத்தான் தாவீது தெளிவாக சொல்கிறார், நான் வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிருவேன். என் தேவனுடைய நாமத்தை தவிர வேறு நாமத்தை நான் கையெடுத்திருந்தேனானால் நான் வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிருவேன். அல்லேலூயா. கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். ஆண்டவர் எதுக்குங்க நம்மளை தெரிந்தெடுத்தார்? எதுக்கு அழைச்சாரு? எதுக்கு பாவத்தின் பிடியிலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து எதுக்கு ரட்சிப்பை எனக்கு கொடுத்தாரு? என்னை விட தகுதியான ஆட்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்களே. என்னை விட மேன்மையான ஆட்கள், என்னை விட ஆசீர்வாதமான ஆட்கள், என்னை விட உண்மை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எதுக்கு என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்து என்னை தெரிந்து கொண்டு என்னை ஆசீர்வதித்து என்னை மேன்மையான இடத்துல உட்கார வச்சு எதுக்கு என்ன ஆண்டவர் சூஸ் பண்ணாருன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. அதை யோசிக்கிறதே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசாசானவன் செய்கிற ஒரே ஒரு காரியம் இதுதான், என்னை யோசிக்கவே விடமாட்டான். என்னை யோசிக்கவே விடமாட்டான். யோசித்தா நான் மாறிடுவேன்ல, யோசிக்கவே விடமாட்டான். அல்லேலூயா. கொஞ்சம் என்னை நானே கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியங்களுக்கும் ஆண்டவரோ சாத்தானோ பிசாசோ காரணமே கிடையாது. ஆண்டவரும் காரணம் கிடையாது, பிசாசும் காரணம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கேடான காரியங்களுக்கும் நான் தான் காரணம். அல்லேலூயா. என்ன நான் காரணமாக வச்சுக்கிட்டு சில நேரங்களில் பிசாசை காரணம் சொல்லுவோம், சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை குறை சொல்ல மாட்டோம். ஆண்டவரே எனக்கு அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள். நம்ம ஜெபம் அந்த நேரத்தில் பயங்கரமாக இருக்கும். எந்த நேரத்தில்? நமக்கு தேவைகள் வர நேரத்தில் நமக்கு ஜெபங்கள் பயங்கரமாக இருக்கும். நமக்கு போராட்டங்கள் வர நேரத்தில் நம்முடைய ஜெபங்களெல்லாம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். நமக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக மாறும்போது, தேவைகள் நெருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபங்களெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆண்டவர் கேட்குறாரு, என்னுடைய நாமத்தை மறந்து அந்நிய நாமத்திற்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு தேவன் வரும்போது என்கிட்ட வரையே, தேவைக்கு மட்டும்தான் நான் கடவுளா? தேவைக்கு மட்டும்தான் நான் தேடணுமா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட அழகாக சொன்னேன், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறி கொண்டு இருக்கிறது ஆண்டவர். அந்த மான் என்ன பண்ணலை? தேவைக்காக போய் வாழலை, நான் வாழணுன்றதுக்காக போச்சு. தேவைக்காக தேவனை தேடுகிறவர் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக தேவனை தேடி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.